ஹலோ கைஸ், அப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? திஸ் இஸ் புக்வே சேனல். டிவிகே சீஃப் நம்மளோட தளபதி விஜய் சார் கவர்னரை பார்க்க சென்னையில் போயிருக்காரு. போனது பார்க்க மட்டும் இல்லை, எத்தனை எம்எல்ஏகள், யாரெல்லாம் எம்எல்ஏகள் இருக்கான்னு லிஸ்ட்டும் கொடுக்கறதுக்கா. அண்ட் ஃபைனலி வந்த நியூஸு அப்படி என்னன்னு சொன்னேன்னா, நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ஜவஹர்லால் ஒரு ஸ்டேடியத்தில் சென்னையிலே தான் ஒரு சிஎம்மோட அந்த அதிர்ச்சி, நம்ம ஒரு பாகுபலி மொமெண்ட்டை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக தளபதி ஜோசப் விஜய் என்னும் நான் சொல்கிற அந்த வேலைக்கு நாம் எல்லாரும் ஆவலோடு தான் காத்திருக்கோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் காங்கிரஸ் 5 சீட்டு டிவிக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 5 சீட்டில் 2 சீட்டு மந்திரியும் வேணும்னு சொல்லியிருக்காரு, அமைச்சரும் வேணும்னு சொல்லியிருக்காரு. எப்படி தான் கொடுப்பாங்க, என்ன தான் கொடுப்பாங்கள அப்புறம் தான் தெரியும். இப்போ இதுவரைக்கும் உள்ள இதுபடி 2 சீட்டு வேணும்னு கேட்டிருக்காங்க. ஆனால் கொடுப்பாங்களா இல்லையான்னு இன்னுமே ஃபைனலைஸ் ஆகலை. போகிற வரவில் கண்டிப்பாக தெரியும் தான் நினைக்கிறேன். அண்ட் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, டிவிக்கே தான். ஆனால் இந்த 60-70 வருஷம் அந்த கால அளவில் இவ்வளோ திராவிட முன்னேற்ற கழகம் மாறி மாறி அங்கே ஆண்டாங்க. ஆனால் இப்போது ஆட்சி நம்ம பக்கம் வந்திருக்கு, நம்ம தான் இனி ஆட்சி பண்ண போகிறோம். அண்ட் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம தான் இனிமேல் சர்க்கார் படம் இறங்கும்போது தளபதி என்னெல்லாம் சொன்னார், டே இந்த படம்லாம் இப்படி படத்தில் தானே நடக்கும், நிஜத்தில் லைஃப்பில் நடக்கவே கூடாது, நடக்கவே மாட்டாங்க, எப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அவர் நிஜ லைஃப்லேயே காப்பிச்சார். இப்படி தான் இருக்கும் சினிமா, இப்படி தான்டா ஏன் சர்க்கார், அவன் கீழே நடக்கும் பாடுறா ஒரு சர்க்கார், அதான் இந்த சர்க்கார். அண்ட் ஃபைனலி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாளைக்கு அந்த நாள் எப்படியாச்சும் நாளைக்கு அந்த காலையில் 11 மணி ஆகி ஜோசப் விஜய் என்னும் நான் என்று தளபதி சொல்ல மாட்டாருன்னு எங்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக இது ஒரு தமிழ்நாடு அரசியலில் ஒரு மிகப்பெரிய தருணம் தான். ஏன்னா இந்த 60-70 வருடத்தில் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி பண்ணாங்க. ஆனால் இப்போது அந்த எல்லா ஹிஸ்டரியும் மாறி வேறொரு கட்சி டிவிகே தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி வந்திருக்கு. அது உண்மையிலே அதிர்ச்சி தான். எல்லாருமே கொண்டாடுறாங்க, எல்லாருமே தலையில் கை வைக்கிறாங்க. எப்படி தான் இதெல்லாம் நடந்துச்சோன்னு இல்லை. ஆனால் நமக்கு நல்லா தெரியும், நம்ம தளபதி சொன்னது அப்படி தான். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் நடந்துருச்சு. அண்ட் நம்ம பசங்களும் நிறையா வேலை பண்ணிட்டாங்க, விர்ச்சுவல் வேல்யூஸும் நல்லா வேலை பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போது கவர்னர் வீட்டில் இருக்காங்க, மீட்டிங்கெல்லாம் கூடியாச்சு. இனிமேல் நாளைக்கு பொங்கல வேட்டை தான். இனிமேல் தீபாவளி பொங்கல் எல்லாம் நமக்கு நாளைக்கு தான். நாளைக்கு இருக்குடி அவன் கீழே நடக்கும் பாரடி ஒரு சர்க்கார். நாளைக்கு ஜோசப் விஜய் என்னும் நான் தமிழ் மக்களின் உடல் உயிர் காப்பேன் என்றும் நாளைக்கு இருக்கு. எப்போ நாளைக்கு இருக்கு.